தோழர் MS என்று எங்களால் அன்போடு அழைக்கப்பட்டு வந்த அருமை தோழர் செல்வராஜ் அவர்கள் மரணம் அடைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மாபெரும் இழப்பாகும். தோழர் செல்வராஜ் அவர்கள் இளைஞர் அரங்கத்தில் முக்கிய பொறுப்பை ஏற்று ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கடுமையாக பாடுபட்டவர். அந்த காலத்திலிருந்து நானும் அவரும் மிக நெருக்கமாக பழகியிருக்கிறோம். இளைஞர் அரங்கத்தில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் பொறுப்புகளில் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட்டிருக்கிறோம். பின்னர் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று ஒன்றுபட்ட முறையில் இசைவான முறையில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். தோழர் செல்வராஜ் அவர்கள் இந்த மாவட்டத்தின் மக்கள் பிரச்சனைகளுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர், உழைத்தவர். கட்சியே தன்னுடைய வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு கட்சி கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபட்டவர் தோழர் செல்வராஜ் அவர்கள். நாகை நாடாளுமன்ற தொகுதியின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் அவர் பணியாற்றிய காலத்திலும் நாகப்பட்டினம் இந்த பகுதி மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் பல முயற்சிகளை மேற்கொண்டவர். காவிரி நீர் பிரச்சனை மட்டுமல்ல, ரயில் பிரச்சனை மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவர் எடுத்து அதற்காக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி குரல் கொடுத்தவர், இயக்கங்களை நடத்தியவர். ஒரு அற்புதமான தோழர். அவர் உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்தாலும் அது எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. அதை நான் வார்த்தைகளால் எப்படி விவரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பேரிழப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழுவினுடைய சார்பில், அகில இந்திய தலைமையினுடைய சார்பில் தோழர் செல்வராஜ் அவர்களுக்கு நான் வீர வணக்கத்தை செவ்வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் அனைவருக்கும், இந்த பகுதி கட்சி தோழர்கள் அனைவருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தலைமையின் சார்பில் என்னுடைய இரங்கலை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் செல்வராஜ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் பாடங்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உத்வேகம் ஊட்டுகிற ஒன்றாக தொடர்ந்து இருக்கும். அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படும். தோழர் செல்வராஜ் எங்களிடமிருந்து இன்றைக்கு அவர் பிரிந்து போனாலும் அவர் மரணம் அடைந்தார் என்று கூட நாங்கள் கருத இயலவில்லை. அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாகவும் உத்வேகமூட்டுகிற ஒன்றாகவும் தொடர்ந்து இருக்கும். அவர் எங்களோடு எப்பொழுதும் ஜீவனோடு இருப்பார் என்று நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் பிசிக்கலாக
எங்களை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் அவர் எங்களோடு இருக்கிறார். அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டதாக நான் கருதவில்லை. அவருக்கு கட்சியினுடைய அகில இந்திய தலைமை சார்பில் என்னுடைய வீர வணக்கங்களை செவ்வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.